திரு வீரண்ணன் ராஜா அவர்களுக்கு அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹ், சின்னம்மா அவர்கள் 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்து அவர் வரும்பொழுது பரப்பனாகிறத்திலிருந்து தொண்டர்கள் புடைசூழ பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கின்னஸ் சாதனையை கூட சொல்லுவாங்க. 22 மணி நேரம், மறுநாள் காலை 3 மணி வரையும் அவங்க ரீச் ஆனாங்க. சோ அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து, நீங்களும் அங்க கலந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க நேருக்கு சொல்லுங்க. அதாவது பெங்களூரு சிறையில் வரும்போது அம்மாவுக்கு வழி நெடுகளும் மக்களுடைய கூட்டம் இருந்துச்சு. நம்ம கட்சியினுடைய தொண்டர்களும் ஏகமா இருந்தாங்க. ஆனால் ஒரு இது கூட இல்லாமல் அப்படியே அந்த 2 பக்கம் அடைச்சிட்டாங்க. அம்மா வர்றாங்க, வரையில 1 வினாடி 2 வினாடி கூட கார் நகர முடியல. அவருடைய பிரம்மாண்டமான வரவேற்பு. இடப்பாடிகளுடைய எத்தனையோ இன்னல்கள் கொடுத்தோம் தொண்டர்களுக்கு, அந்த நம்ம பொறுப்பாளர்களுக்கு எவ்வளோ இடைஞ்சல் பண்ணாலும் கூட அம்மா வரவேற்க தொண்டர்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தாங்க. அதான் வரும்போது முதல் நாள் காலையில தொடங்குனது, மறுநாள் காலையில விடிய காலம் இந்த சென்னை சேர்ந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, அம்மாவுடைய வரவேற்பு பிரம்மாண்டமா இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 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 பெரிய சாதனை. அம்மா ஏண்டா நோய்வாய்ப்பட்டு அந்த கொரோனா காலத்துல இவ்வளவு கூட்டத்தெல்லாம் சேர்க்க முடியாது. ஆனா அப்படி இருந்தும் அம்மா வரவேற்க இவ்வளவு கூட்டங்கள் வந்துச்சு. அதனால இந்த எடப்பாடிக்கு எவ்வளவோ அம்மா சில நல்ல இதுகளை செஞ்சு 4 வருஷம் ஆள விட்டு 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்து வர்றவங்களை ஒரு எடப்பாடி போய் வரவேற்றிருந்தா இன்னும் நம்ம கட்சி தொண்டர்களுக்கும் நம்ம கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த எடப்பாடி சூழ்ச்சி பண்ணி அங்க போக விடாம தடுத்தோம். ஆனா கூட்டம் குறையல. ஆமா, நீங்க சொல்றது போல அந்த கார்ல இருந்த கொடியை கூட கழட்டி விட்டு, கார்ல இருந்த கொடியை கூட ஒரு எஸ்பியை விட்டு அந்த கொடியை கழட்ட சொல்லி சொல்லியிருந்தார். ஆமா, அம்மா தான் பொதுச் செயலாளர். சின்னம்மாவுக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் இருந்தா அம்மா தான். சின்னம்மா பொதுச் செயலாளரே நீ இப்படி கட்சி உயர்வான கட்சி நீ இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி? எடப்பாடி இப்பவும் சொல்றேன், அம்மா கையில கொடுத்துட்டு பேசாம இதோ எவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு, கோடிக்கணக்கில் அம்மா வச்சு சம்பாதிச்சிருக்காரு. இருந்தாலும் அம்மா கையில இந்த கட்சியை பொறுப்பை கொடுத்துட்டு இவர் ஒதுக்கிட்டா அம்மாவுடைய சின்ன புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆளுமை திறமையோட நமது அம்மா அவர்கள் பொதுச் செயலாளரானா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. சிறப்பு வீழ்த்த முடியாது. அதனால அம்மாவோட கொடுத்துட்டு இந்த அதிமுக எடப்பாடி எங்கிட்ட போயிடணும், அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதிமுகவில் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, உறுப்பினராக இருந்தோம். 54 வருஷம் உறுப்பினராக இருந்திருக்கேன். இன்னும் நான் ஒன்றும் சம்பாதிக்கிறேன் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த ரெட்டையில கட்சி விசுவாசம், புரட்சி தலைவனுடைய ஆதங்கம், அம்மாவுடைய நிர்வாக திறமை, கொள்கை பிடிப்பு. அம்மாவை இரும்பு தலைவின்னு சொல்லுவாங்க. ஆனா தனி ஒரு தலைவிண்டா அவங்க இரும்பு தலைவிதான். யாரையுமே எவனா இருந்தாலும் போட்டா இது பண்ணிடுவாங்க. புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நல்ல ஒரு ஆட்சியை செஞ்சாங்க 5 வருஷம். அவங்க கூட இருந்த அவங்க சின்னம்மா தோழி அவர்கள், சின்னம்மாவுடைய தோழி, சின்னம்மாவுடைய இதுலதான் அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பா செய்ய முடிஞ்சு. அவங்களுடைய யோசனை தான். ஆனா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வளர்ச்சியே சின்னம்மா தான். அவங்க சின்னம்மா ஒன்றும் வேலை பார்த்தாங்க அது பார்த்தாங்கன்னா சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனையோ சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பாண்டிச்சேரி போயிட்டு நம்ம அம்மாவும் சின்னம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்க. கலைஞருடைய துரோகத்தினால லாரியை கொண்டாந்து அந்த கார்ல இடிச்சுட்டா. இடிச்சதுல அப்பவும் கூட அந்த அம்மா தன்னுடைய உயிரை துச்சமா வச்சு சின்னம்மா தன்னுடைய தாயை மடியில போட்டுக்கிட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மாவை தன்னுடைய மடியில சாய வச்சு அம்மா இப்படி இது பண்ணி அம்மாவுக்கு தான் காயப்பட்டுச்சு. புரட்சி தலைவருக்கு எந்த காயமும் கிடையாது. இது வரலாறு, கலைஞர் கொடுங்க. அதே மாதிரி சின்னம்மா இருக்கங்கட்டிக்கும் அம்மா நல்லா இருந்தாங்க. நல்ல ஒரு செயல் திட்டங்களை நிறைவேற்றினாங்க அவங்க சொல்றாங்க வச்சு. அதனால மறுபடியும் மீண்டும் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு வரணும்டா. அம்மா சின்னம்மாவுடைய கைக்கு வரணும் பொதுச் செயலாளர் பதவி.
கட்சியை அவங்க காப்பாற்றிடுவாங்க. அவங்க இருந்தா மீண்டும் நம்ம அம்மாவுடைய திறமையில அந்த கட்சி புரட்சி தலைவி அம்மா எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி வழி நடத்துவாங்க சின்னம்மா.